ஐக்யூ செட்டனோட ஹானஸ்டான ரிவ்யூ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால தான் இப்போ நம்ம சேனல்ல பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதுல என்ன பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு எல்லாத்தையுமே டீட்டெயிலா பார்த்துடலாம். ஃபுல்லாவே இந்த ஐக்யூ செட்டன் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதே மாதிரி இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா நான் எப்பயுமே மொபைல் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணா அதை நம்ம சப்ஸ்கிரைபர் யாருக்காச்சும் தான் சேல் பண்ணுவேன். இந்த மொபைல் ஃபோனுமே அப்படிதான் இருக்க போது. அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத வீடியோக்கு இடையிலையோ இல்ல கடைசியிலேயோ சொல்றேன். அதனால கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. நிறைய பேர் இந்த மொபைல் ஃபோன் எதுக்காக பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சிருப்பீங்கன்னா பேட்டரி லைஃப் 7300 mAh பேட்டரி லைஃப் கொடுத்துருக்காங்க. இல்லை பவர் பேங்கா இல்லை மொபைல் ஃபோனா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கே இருந்தது. எல்லா மொபைல் ஃபோன்ஸும் இப்போ அந்த அளவுக்கு தான் பேட்டரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த செக்மெண்ட்ல இந்த மொபைல் ஃபோன் ரொம்ப அதிகமான ஒரு பேட்டரி லைஃப் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் அதனால பேட்டரி லைஃப்லேருந்தே போகலாம். இந்த மொபைல் ஃபோனை நான் செக் பண்ண வரைக்குமே கிட்டத்தட்ட 11 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம், அதுவும் ஹெவி யூசேஜில் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு பேட்டரி லைஃப் இதில் கிடைச்சது. பவர் பேங்க் வச்சு கூட நம்மளால அவ்வளோ நேரம் தாக்க முடிய முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் பப்ஜிலேருந்து எல்லாமே இது டெஸ்ட் பண்ணது எல்லாமே இந்த ஒரே பேட்டரி லைஃப்பை வச்சே முடிச்சிட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு பேட்டரி ட்ரெயின் ஆகவே இல்லை, ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேட்டரி வந்து ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகுதுன்னு கேட்டால் அந்த இஷ்யூலாம் எதுவுமே கிடையாது. இந்த மொபைல் ஃபோனுக்கு 90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் போட்டிருக்கு. ஏன்னா இப்போ வர நிறைய மொபைல் ஃபோனு 40,000 50,000 லான்ச் பண்ணியே 23 வாட்ஸ் 20 வாட்ஸ்ன்னு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இதில் வந்து 90 வாட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அந்த சார்ஜர் வச்சு 7300 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்க தான் செய்யுது. என்னதான் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருந்தாங்க இருந்தாலுமே அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு 1.25 மணி நேரத்துக்கிட்ட எனக்கு டைம் எடுத்துச்சு. அந்த அளவுக்கு நீங்க சார்ஜ் போட்டு தான் ஆகணும். ஆனால் ஒரு டைம் போட்டீங்கன்னா நீங்க தாராளமாக 1.5 நாள் 1 நாள் வரைக்கும் லைட்டான யூசேஜ்க்கெல்லாம் தாராளமாக யூஸ் பண்ணிட்டு போகலாம். அந்த அளவுக்கு இதில் பேட்டரி லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கு. அடுத்தபடியாக இந்த மொபைல் ஃபோனை எல்லாரும் எதுக்கு கன்சிடர் பண்ணுவீங்க? பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்டிராகனோட 7S Gen 3 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் பவர்ஃபுல்லான ப்ராசர்னு கேட்டால் இந்த மொபைல் ஃபோன் இப்போ லான்ச் ஆகிருக்க செக்மெண்ட் உங்களுக்கு தெரியும்ல, அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இதில் இருக்க ப்ராசர் எல்லா மொபைல் ஃபோன்லையும் மேக்ஸிமம் அதான் கொடுக்குறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நத்திங் ஃபோன் 3 எல்லாம் லான்ச் ஆனிச்சுல, அதுவுமே ஸ்னாப்டிராகன் 7S Gen 3 தான் கொடுத்துருக்காங்க. அதனால இதுலயுமே அந்த ப்ராசஸர் இருக்குது. எனக்கு பெரிய மைனஸ் எல்லாம் தெரியல. பரவாயில்ல, இந்த பிரைஸ் ரேஞ்சில் மேக்ஸிமான மொபைல் ஃபோன் இதே ப்ராசஸரோட தான் வருது. அதனால ஸ்னாப்டிராகன் 7S Gen 3 நல்ல ஒரு டீசென்டான ப்ராசஸர் இந்த பிரைஸ் ரேஞ்சில். இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் செக் பண்ண வரைக்குமே ஆண்ட்ராய்டு ஸ்கோர்ல 6 lakhsலேருந்து 7 lakhs இந்த இதில் தான் இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் கிடைச்சது. ஃபர்ஸ்ட் எனக்கு 6 lakhs இந்த சம்திங் தான் கிடைச்சது. அதுக்கப்புறம் ரொம்ப கூல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரன் பண்ணும்போது தான் 7 lakhs இந்த மாதிரிலாம் கிடைச்சது. ஆண்ட்ராய்டு ஸ்கோர்ல டீசென்டான ஒரு பெஞ்ச் மார்க் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி 3D மார்க் பெஞ்ச் மார்க்ல ரன் பண்ணும்போது ஸ்டெபிலிட்டி ஸ்கோருமே 99% மேல கிடைச்சிருச்சு. லோ ஸ்கோர் ஹை ஸ்கோருக்கு இடையில இருக்க கேப்புமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதனால இந்த ப்ராசர் த்ராட்டில் ஆகிறது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. சுத்தமாக ஹீட்டிங் இஷ்யூ எதுவுமே கிடையாது. ப்ராசர் இந்த பிரைஸ் ரேஞ்சில் ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது. நான் ப்ராக்டிக்கலாக ரன் பண்ணி பார்க்கும்போது கூட என்னால் பப்ஜி எக்ஸ்ட்ரீம் செட்டிங்ஸில் கூட நல்லாவே ப்ளே பண்ண முடிஞ்சது. ஹீட்டிங் இஷ்யூ இல்லாத ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஏன்னா இதில் இவ்வளோ 7300 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நேரம் சார்ஜ் ஆகணும். இந்த மாதிரி சில இஷ்யூலாம் இருக்கும்போது சில டைம் ஹீட்டிங் இஷ்யூ ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் இதில் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ப்ராசராக இருக்கட்டும் நல்ல டீசெண்டாகவே பெர்ஃபார்ம் பண்ணுது. சரி, அடுத்ததாக இதோட டிசைனை பற்றி பார்த்துலாம். டிசைனை பொறுத்த வரைக்கும் இது கிட்டத்தட்ட இந்த Vivo X200 சீரீஸ்லாம் லான்ச் ஆனிச்சுல, அதே பேட்டர்னில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பார்க்கும் போது 20,000 ரூபா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் லான்ச் ஆன மொபைல் ஃபோன் மாதிரிலாம் தெரில. நல்ல ப்ரீமியமாகவே ஃபீல் இருக்குது. டிசைனை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. டிசைனில் எந்த குறையும் சொல்ல முடியாது, நல்லாவே இருக்குது. அதே மாதிரி பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்குமே பிளாஸ்டிக் தான். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கிளாஸ் சில மொபைல் ஃபோன்ஸ்லாம் கிடைக்குது. அதனால் எல்லாத்துக்கும் நான் நத்திங் ஃபோன் 3 தான் இழுத்தாகணும். ஏன்னா அவனுங்களும் இதே ப்ரைஸ் ரேஞ்சு கிட்டத்தட்ட இந்த ப்ரைஸ் ரேஞ்செலாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி வச்சு பார்க்கும்போது இதோட பில்டு குவாலிட்டி ஓகே. எல்லாம் மேக்ஸிமான மொபைல் ஃபோன்ஸ் இந்த இதில் பிளாஸ்டிக்லாம் லான்ச் ஆகுது, அது எந்த குறையும் சொல்ல முடியாது. அதே மாதிரி இதோட வெயிட்டுமே 199 கிராம் தான். யூஸ் பண்ண கையில் தொட்டு பார்க்கறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. 7300 mAh இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த இடத்துலையுமே ஃபீல் ஆகாது. ஏன்னா 7300 mAh கிட்டத்தட்ட நம்ம ஒரு பவர் பேங்கை தூக்கிட்டு சுற்றுற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் அந்த மாதிரிலாம் எந்த ஃபீலுமே இல்லை. ஓரளவுக்கு நல்லா ஹேண்டியாக இருக்குது, நல்லா ஸ்லிம்மாகவும் இருக்குது. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி சொல்லலாம். ஏன்னா இந்த மொபைல் ஃபோன் 7300 mAhல இவ்வளோ ஸ்லிம்மாக கொடுத்து லைட் வெயிட்டாகவும் கொடுத்தது ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். டிசைன் அண்ட் பில்டு குவாலிட்டி சூப்பர். அடுத்தது டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.77 இன்ச் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 120 Hz AMOLED ஸ்க்ரீன் தான். பார்க்கறதுக்கு நல்லா கலர் வைப்ரண்டாக இருக்குது. Vivo Oppo ஃபோன்ஸ் எல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி டிஸ்பிளே இருக்கும் அதே டிஸ்பிளே ஐக்கோலையுமே இருக்குது. நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. கலர்ஸ் எல்லாமே கான்ட்ராஸ்ட்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது. டிஸ்பிளேல எல்லாம் நான் எந்த மைனஸுமே நோட் பண்ணவே இல்லை.
ஆனால் இவனுக்கு இங்கே கொண்டு போய் மைனஸ் நுழைச்சி வச்சிருக்கானுங்கன்னா ஸ்பீக்கர் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அதை பொறுத்து தானே இந்த எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்கும். அதை வச்சு பார்த்தா ஸ்பீக்கர் மோனோ ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிடையாது. என்னதான் இந்த பிரைஸ் ரேஞ்சில் நாங்கள் இவ்வளோ எம்ஏஹெச் பேட்டரி கொடுக்குறோம், இதெல்லாம் லான்ச் பண்ணியிருக்கோம், அதனால நாங்கள் இதெல்லாம் குறைச்சி தான் ஆகும் அப்படிங்கிறதுக்காக வேணும்னே போய் கையை வச்ச மாதிரி எனக்கு தெரியுது. இந்த ஸ்பீக்கரில் கையை வச்சது எனக்கு ஒரு பெரிய மைனஸாக பட்டது. ஏன்னா ஸ்பீக்கர் அந்த அளவுக்கு நல்லா இல்லை, ஓரளவுக்கு ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது. மோனோ ஸ்பீக்கரில் நம்ம எவ்வளோ எதிர்பார்க்க முடியும், அந்த அளவுக்கு தான் இதில் குவாலிட்டியும் கிடைக்குது. டிஸ்பிளே ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டீங்க, ஸ்பீக்கர் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அடுத்தது கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, ஒரு கேமரா தான். என்ன சொல்கிறது, கையை வச்சது எல்லாமே ரொம்ப மெயினான இடத்துல கொண்டு கையை வச்சிருக்கானுங்க. ஏன்னா இதெல்லாம் நாங்கள் கம்மி பண்ணால் தானே இந்த ப்ரைஸ் ரேஞ்சு கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நிறைய மொபைல் ஃபோனில் ஒயிட் ஆங்கிள் கேமராஸ் இருக்குது. அப்போ இவங்களும் ஒயிட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்கலாம். 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சரி ஓகே, ஒயிட் ஆங்கிள் கூட விடுங்க, இந்த 2 மெகாபிக்சல் கேமராலாம் எதுக்கு யூஸ் ஆக போகுது? இந்த 50 மெகாபிக்சலில் பிரைமரி கேமரா எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தா போர்ட்ரேட் ஷாட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. அதுலேருந்து வர ரிசல்ட் எல்லாமே நம்ம எடுக்கும் போது அந்த அளவுக்கு தெரியல, அதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸிங் பண்ணி தருதில்ல, அது ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் இது வந்து இந்த விவோ V50 இதுலலாம் ரிசல்ட் கிடைச்சதில்ல, கிட்டத்தட்ட அதோட ரிசல்ட்டுக்கு இது மேட்ச் பண்ணுது. அந்த அளவுக்கு போர்ட்ரேட் ஷாட்லேருந்து அதில் ஸ்கின் டோன்ஸாக இருக்கட்டும், கலர்ஸாக இருக்கட்டும், அந்த எட்ஜ் டிடெக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணுது. சில பெட்டெல்லாம் கொண்டு காமிச்சிங்கன்னா இது DSLRல எடுத்த ஃபோட்டோஸ் தானே அப்படிங்கிற மாதிரி கூட இது பண்ணிடல. ஏன்னா அந்த அளவுக்கு பிளர் எல்லாமே ஓரளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது, நல்லா நேச்சுரலாக ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதனால போர்ட்ரேட் ஷாட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. போர்ட்ரேட் ஷாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அப்போ பிரைமரி கேமராவும் நல்லா தானே இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா போர்ட்ரேட் ஷாட்டில் எடுக்கும் போது வந்த ப்ராசஸிங்க்கும் நான் சும்மா நார்மலாக சில ஃபோட்டோஸ் எடுக்கும்போது, எத்தனை பேர் போர்ட்ரேட் ஷாட்லேயே எல்லா ஃபோட்டோ எடுக்க போகிறோம், நார்மலாக சில ஷாட்லாம் எடுக்கும்போது ஒரு டைம் எடுக்கும்போது ஒரு கலர் இருக்குது, இன்னொரு டைம் எடுக்கும்போது எனக்கு வேறு கலர் இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு ப்ராசஸிங் எதுக்கு? அது எடுக்கும் போதே எனக்கு நல்லா தான் கரெக்டாக தான் வருது, அதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸிங் பண்ணுறானுங்கல்ல, அதில் சொதப்பி விட்டுறானுங்க. கொஞ்சம் டைனாமிக் ரேஞ்ச் வந்து நல்லா தான் இருக்குது, ஆனால் எடுத்ததுக்கப்புறம் இந்த ப்ராசஸிங் பண்ணுறதுல வந்து ரொம்ப சொதப்புதுன்னு தான் சொல்ல முடியும். அதனால் பிரைமரி கேமரா அந்த அளவுக்கு நல்லா இல்லை. போர்ட்ரேட் ஷாட் நல்லா இருக்குது, அது வந்து ப்ராசஸிங்கில் ஓரளவுக்கு நல்லா பண்ணிடுது. அப்புறம் இதை மட்டும் மிஸ்மேட்ச் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்தது. கேமரா பேக் கேமரா அந்த அளவுக்கு சூப்பராக தான் இல்லை. அதே மாதிரி இதில் வீடியோ பர்ஃபார்மன்ஸ் 4K 30 fps உங்களால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதில் முக்கியமாக இந்த கலர் டிஃப்ரென்ஸ்லாம் நான் நோட் பண்ணல. நீங்கள் ப்ராசஸிங்கில் தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது ஒரு அப்டேட்டை கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். வீடியோ பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமரா எடுத்துக்கிட்டிங்கன்னா செல்ஃபிஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, டீடைல்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. 32 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து எடுக்கிற அவுட்புட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது, நல்லா கிறிஸ்பாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது. யாருக்கு இந்த விவோ ஓப்போ மொபைல் ஃபோன்லாம் பிடிக்கும்னா இதில் எடுக்கிற செல்ஃபிஸ் எல்லாமே நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும், அந்த அளவுக்கு நல்லாவே இருக்குது. அது ஃப்ரெண்ட்லேயுமே 4Kல ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இப்போ நிறைய டிவைஸில் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது, 4K ஃப்ரெண்டில் ரெக்கார்ட் பண்ணுற அளவுக்கு வர ஆரம்பிக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுத்தது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ஓவராலாக இந்த கேமரா பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பேக் கேமரா ஓரளவுக்கு கொஞ்சம் சொதப்பிட்டாங்க, அது அப்படி இப்படின்னு கொஞ்சம் அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி நைட் ஃபோட்டோகிராஃபி சொல்ல மறந்துட்டேன், நைட் ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்கு. ஏன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நைட் ஃபோட்டோஸ்லாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்காது, ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாகவே பர்ஃபார்ம் பண்ணுது. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப ஓரளவுக்கு இருட்டான ஒரு பிளேஸ்ல தான் எடுத்தேன். அது எந்த அளவுக்கு பிக்சர் அவுட்புட் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. அதுல ப்ராசஸிங் ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்க. ஆனா இந்த டே லைட்ல எடுக்கும் போது மட்டும் ப்ராசஸிங் கொஞ்சம் சொதப்பினது தான் எனக்கு கொஞ்சம் இதாக தெரிஞ்சது. அடுத்ததாக சாஃப்ட்வேர் சைடு போயிட்டீங்கன்னா சாஃப்ட்வேர்ல ப்ளோட்வேர் அதிகமாகவே இருக்குது. அது எல்லாம் இப்போ ப்ரைஸ் கிட்டிங்காக கொடுக்குறது இல்லை, ஓகே தான். இவனுங்க இந்த ப்ளோட்வேரை இன்னும் 2-3 அப்ளிகேஷனாச்சும் கொடுத்துட்டு இந்த ஸ்பீக்கரையாச்சும் மாற்றி தொலைஞ்சிருக்கலாம். அது ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுக்காம அது மோனோ ஸ்பீக்கரை கொடுத்தது தான் எனக்கு ஒரு மைனஸாக தெரிஞ்சது. மற்றபடி இந்த சாஃப்ட்வேர் சைடு போயிட்டீங்கன்னா ஃபன் டச் OS எனக்கு மேக்ஸிமம் பிடிக்காது, நிஜமாலுமே எனக்கு பிடிக்காது. எனக்கு அது ஒரு மாதிரி அது அந்த ஃபீலே ஒரு நல்லாவே இருக்காது. அதோட UI எனக்கு சில பேருக்கு ஆனால் பிடிக்கும், ஆனால் என்னோட ப்ரிஃபரன்ஸுக்கு ஃபன் டச் OS எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஆனால் இருந்தாலும் பிடிக்குது, அதை தனிச்சு வச்சிடலாம். மற்றபடி செக் பண்ணி பார்க்கும்போது நல்லா சாலிடாகவே இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஸ்னாப்ட்ராகன் 763க்காக நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு அப்ளிகேஷன் யூஸ் பண்ண மாதிரி இருக்கட்டும், அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணதாக இருக்கட்டும், அனிமேஷனாக இருக்கட்டும், அப்ளிகேஷன் லான்ச் ஆகிற ஸ்பீடாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா தான் இருக்குது. சாஃப்ட்வேர் எல்லாம் எந்த குறையெல்லாம் சொல்ல முடியாது பெருசாக. இப்போ ஓப்பன் பண்ணும்போதே சில சாஃப்ட்வேர் பிட்ஸ்லாம் வந்துருந்தது. பைக்குள்ள ஓரளவுக்கு சாஃப்ட்வேர் பிட்ஸ் எல்லாம் நல்லா தான் புஷ் பண்ணுறாங்க. அது மாதிரியே சின்ன சின்ன AI ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. மற்ற விவோ ஃபோன்ஸில் இருக்க AI ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்க. ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் 22,000 சம்திங் இந்த ப்ரைஸ் ரேஞ்செலாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. 8,128 உங்களுக்கு அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கிடைக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான ஒரு மொபைல் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் ஒரு ஃபீல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பேங்க் ஆஃபர்லாம் போட்டால் ஒரு 2,000 இந்த மாதிரி கம்மியாகவே இந்த மொபைல் ஃபோன் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிட முடியுது. சரி ஓகே, ஓவராலாக இந்த மொபைல் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணலாமா வேணாமா,
இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா எனக்கு பேட்டரி லைஃப் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் ஃபோனை கண்ணை மூடிட்டு பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. பெஸ்ட் பர்ச்சேஸ். ஏன்னா இந்த பிரைஸ் ரேஞ்சில் சூப்பரான பேட்டரி லைஃப் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் 90 வாட்ஸுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு பேட்டரி லைஃப் ரொம்ப சாலிடாகவே பர்ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி எனக்கு ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ஒரு ஓகே இருந்தால் போதும். கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கலாம். ஏன்னா கேமரா பர்ஃபார்மன்ஸில் சில மைனஸ்லாம் இருக்குது. இதில் பெரிய மைனஸ் இருக்கிறதே அந்த ஸ்பீக்கர் தான். அதை ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் ஃபோனை நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இதெல்லாம் சின்ன சின்ன மைனஸ் தானே. எனக்கு ஸ்பீக்கர் நான் மேக்ஸிமம் ஹெட்ஃபோன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு ஸ்பீக்கர்ஸ் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தால் போதும், ரொம்பலாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி மொபைல் ஃபோன் தான். ஏன்னா பேட்டரி லைஃப் இந்த இப்போதைக்கு இவங்க தான் கொஞ்சம் அதிகமாக கொடுத்து இது பண்ணியிருக்காங்க அந்த கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு மட்டும். ஏன்னா சில பேருக்கு வந்து எனக்கு பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்கணும், நான் கேமிங்லாம் பயங்கரம், இது கேமிங் ஓரளவுக்கு நல்லா தான் ரன் பண்ணுது, எனக்கு கேமரா பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா வேணால் இந்த மொபைல் ஃபோன் அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. மற்றபடி இதில் ரொம்ப பெரிய மைனஸ்லாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நான் சொல்லியிருந்தேன்ல, இது ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ. நீங்கள் நானே பர்ச்சேஸ் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தான் சேல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி தான் இந்த மொபைல் ஃபோனையும் சேல் பண்ண தான் போகிறேன். இதை ரிவ்யூ பண்ணிவிட்டு அப்படியே என்கிட்ட இருக்குது. டீசெண்டான ப்ரைஸில் யாராச்சும் வாங்கிக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா என்னால் ரொம்ப கம்மியாலாம் கொடுக்க முடியாது. ஏன்னா இப்போ அடுத்து நான் இதை சேல் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு மொபைல் ஃபோன் வாங்கி ரிவ்யூ போடணும். அப்படி இருக்கும் போது என்னால் ரொம்ப கம்மியாலாம் கொடுக்க முடியாது. பரவாயில்ல ப்ரோ, எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் ஆன்லைன் ப்ரைஸோட கொஞ்சம் கம்மியாக கிடச்சாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இந்த இடத்துல மெயில் அட்ரஸ் கொடுக்குறேன், என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், என்னை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய மொபைல் ஃபோன் நம்ம சேனலில் சேல் பண்ணியிருக்கோம். கம்யூனிட்டி போஸ்ட்டில் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு யாருக்காச்சும் 20,000 ஃபோன் மொபைல் ஃபோன்லாம் தெரியிருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து ஹானஸ்டான ரிவ்யூக்கெல்லாம் நம்ம ஃபைடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்து என்ன மொபைல் ஃபோன் ஹானஸ்ட் ரிவ்யூ வேணும் நான் வேணால் கமெண்ட் போஸ்ட்டில் போல் போட்டு வரேன். கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி அதில் போய் போல் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு அடுத்த ரிவ்யூவில் பண்ணிடலாம்.